உங்க உங்க காலங்கள் ரொம்ப கடினமான காலங்களை நீங்கள் கடந்து வரலாம். கஷ்டமான பாதையை நீங்கள் கடந்து வரலாம். இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். என்ன ஓடுதாங்க? பால் ஓடுது, தேன் ஓடுகிற தேசம். அப்படின்னா அவ்வளவு செழிப்பு நிறைந்த தேசத்தை நான் கொடுப்பேன்னு வாக்கு பண்ணாலும் வனாந்திரத்தை அவங்க சந்தித்துத்தான் ஆக வேண்டியிருக்கிறது. எதை சந்திக்க வேண்டியிருக்கிறது? வனாந்திரத்தை சந்திக்க வேண்டியிருக்கிறது. வனாந்திரத்தில் சில கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது, சில சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு பின்பதாகத்தான் தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்றேன், இன்றைக்கு இருக்கிற இந்த கஷ்டமான நிலையை நினைச்சு நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. இன்னைக்கு பார்க்குற நீங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து நீங்க கலங்கிடாதீங்க. நிச்சயம் நீங்க ஒரு நாள் ஜெயிப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு பாஸ்டர். நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்ற நல்ல கையை தட்டி சில பேர் என்னதான் கை தட்டுறீங்க பார்க்கலாம், நாங்களாம் பார்க்கலாம். அந்த நம்பிக்கையை தேவன் கொடுக்கிறார். எப்போ அந்த நம்பிக்கை வருதுன்னா, காட்ஸ் வேர்ட், ஆண்டுடைய வார்த்தை புறப்பட அது கேட்க கேட்க அந்த நம்பிக்கை தானாகவே வருகிறது. அல்லேலூயா. இந்த பெத்லகேமுக்கு குறித்து, இந்த எப்ராத்தாவை குறித்து மீகா சொன்ன தீர்க்க தரிசனத்தை எப்போ அது படிச்சிருப்பாங்க, நிறைய முறை அவங்க குடும்பத்தார் படிச்சிருப்பாங்க, சில மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கோம்ல, அது கேட்கும்போது அன்னைக்கு ஒரு பெரிய இதுவாக தெரிஞ்சிருக்காது. நான் இன்னைக்கு சொல்ற தீர்க்க தரிசனமோ இல்லை நான் உங்களுக்காக இன்னைக்கு சொல்லுகிற ஆசீர்வாதமோ, உங்களை கூப்பிட்டு நான் சொல்ற சில ஆசீர்வாதங்களோ சில வழிகளோ சில நேரங்களில் உங்களுக்கு அது பெருசா தெரியாது. ஆனால் கொஞ்ச காலம் கழிச்சு பாருங்க, அது நிறைவேறும் போது மகிழ்ச்சி நிரம்பி வழி ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் இருக்கிற ஆயிரங்களுக்குள்ளே சிறியதல்ல. எப்ராத்தாவிலே பிறக்கக்கூடிய, அதாவது பெத்லகேம், எப்ராத்தா பெத்லகேம் என்பது தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு, இரக்கத்தின் வீடு. இப்படி நிறைய காரியத்தை என்ன பண்ணலாம், நம்ம சொல்லலாம். பெத்தேல் தானே அப்ப தேவனுடைய வீடு, அப்படிதானே? என்ன சொல்ல வந்தீங்க? ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே மீனிங்ல தான் வரும். சரியா? அப்பத்தின் வீடு, தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டுல என்ன இருக்கும்? அப்பம் இருக்காதா? அப்பம் என்னது? ஆமா, எல்லாம் வேத பண்டிதர்கள் தப்பா சொல்லிட்டாரு. அப்போ அந்த இடத்துல கர்த்தருக்கு பிரியமானவர்களை உள்ள அழைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அங்கே பிறக்கிறார்கள். எங்க பிறக்கிறாங்க? எப்ராத்தாவிலே பிறக்கிறார்கள். பென்யமீனுக்கு வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய சகோதரி எல்லாரை பார்க்கிலும் 5 மடங்கு அதிகமா கொடுத்தாராம். எத்தனை மடங்கு? 5 மடங்கு. அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்திலே பிறந்திருக்கிற, அதாவது எப்ராத்தா என்கிற பெத்லகேமிலே, திருச்சபையிலே, அப்பத்தின் வீட்டிலே, இரக்கத்தின் வீட்டிலே, தேவனுடைய வீட்டிலே பிறந்த உங்களுக்கு 5 மடங்கு பங்கை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லாரை பார்க்கிலும், எப்படிங்க? எல்லாரை பார்க்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் தேவன் 5 மடங்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பென்யமீனின் எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுவார். யாருடைய எல்லையில? பென்யமீன் எல்லையில கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்களோ, அவருக்குள்ள பிறந்தவங்க எங்க இருக்கிறாங்களோ, கர்த்தர் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே அவர் வாசம் பண்ணுகிறார்.